பசுமை வாயு, புவி வெப்பமயமாதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அனுப்பப்பட்ட சத்தியபாமா செயற்கைக்கோளிலிருந்து தகவல் பெறப்படுவதாக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள சத்தியபாமா பல்கலைக்கழக மாணவர்கள் பசுமை வாயு மற்றும் புவி வெப்பமயமாதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ள செயற்கைக்கோள் ஒன்றை உருவாக்கினர். இந்த செயற்கைக்கோள் கடந்த ஏப்ரல் 30 இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் பல கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. புதனன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 20 செயற்கைக்கோள்களுடன் சத்தியபாமா பல்கலைக்கழக மாணவர் உருவாக்கிய செயற்கைக்கோளும் விண்ணில் அனுப்பப்பட்டது. சில நிமிடங்களில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சத்தியபாமா செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. தற்போது பல்கலைக்கழகத்தில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆண்டனா மூலம் செயற்கைக்கோளிலிருந்து தகவல் பெறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய சத்தியபாமா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஷீலாராணி கூறும்போது, தற்போது அனுப்பியுள்ள செயற்கைக்கோள் மூலம் பசுமை வாயு மற்றும் புவி வெப்பமயமாதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த ஆராய்ச்சியில் மற்ற கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பயிற்சி குறித்து படிப்பு துவங்கப்படும் என்றும், இதற்கான ஆய்வுக்கூடம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பல்கலைக்கழக துணை பேராசிரியர் வசந்தகுமார் கடந்த 2009 முதல் இந்த செயற்கைக்கோளை வடிவமைத்து பல்வேறு கட்ட ஆய்வு நடத்தி தயார் செய்ததாக தெரிவித்தார். புதன்கிழமை மாலை முதல் செயற்கைக்கோளிலிருந்து சிக்னல் கிடைத்ததாகவும், வியாழனன்று அதிகாலையில் தகவல்கள் பெறப்பட்டதாகவும் அவர் கூறினார். தற்போது பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு வினாடிக்கு 7.5 கிலோமீட்டர் பயணிப்பதாகவும், சென்னைக்கு அருகே செயற்கைக்கோள் வரும்போது 5 நிமிடம் மட்டுமே அதன் சிக்னல் கிடைக்கும் என்றும், அதற்குள் தகவல்கள் பெறப்படும் என்றார். ஒரு நாளைக்கு 2 முறை செயற்கைக்கோள் சென்னையை கடந்து செல்வதாகவும் தெரிவித்தார். இந்த செயற்கைக்கோள் வடிவமைப்புன்றது 2009 எங்கள் சான்சலரால் ISROவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு இந்த காலகட்டத்துக்கு குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு இதை காரணமாக வச்சு தான் இந்த ஐடியா உருவாச்சு. அந்த ஐடியாவை செயல்பட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சான்சலர் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃபையும் 2009 ரெக்ரூட் பண்ணாங்க. ரெக்ரூட் பண்ணப்போ இருந்த பேட்ச்சு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய சர்வே அப்புறம் டிசைன் இதெல்லாம் இனிஷியலாக ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு பேட்ச் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸோட ஓவர்லாப்பிங்ன்றது என்ன அப்படின்னா, 6 மாதம் காலேஜில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் காலேஜ், 2 மாதம் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ ப்ராஜெக்ட்டில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி எக்ஸாம்ஸ் வந்ததுனால கண்டினியூட்டி உங்களுக்கு பிரேக் ஆயிரும். எக்ஸாம்ஸ்க்கு போயிடுவான் பையன், எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வெக்கேஷன் ஆயிரும். ஸோ ஒரு பேட்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ எங்களுக்கு இருந்த மேஜர் செட்பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்ச் பசங்க இன்னொரு பேட்ச் பசங்களுக்கு டெக்னாலஜி நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் ஆக்சுவல். ஸோ அதை பெட்டராக பண்ணி ஒரு 6 வருஷத்தில் எங்களால் இந்த ஸ்டேஜுக்கு ISRO கேட்ட நிபந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும், அதாவது டெஸ்ட்டு, நான் சொல்கிறது டெஸ்ட்டு பேஸ் பண்ணியிருக்கு, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு ஸ்பேஸ் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கிரவுண்ட்லேயே டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணக்கப்புறம் PSLV ராக்கெட் C-34 22 விண்ணில் ஏவப்பட்டுச்சு. விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிஷங்கள்லேயே ஆர்பிட்லேயும் பிளேஸ் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக அதோட வட்டப்பாதையில் அது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு 3-3.25 அளவுக்கு நமக்கு சேட்டலைட்டோட முக்கியமான கிரிட்டிக்கல் பராமீட்டர்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக. அதாவது சேட்டலைட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஆர்பிட்டில் இருக்கிறதுக்கு தகுந்ததா உகந்ததா, இன்னும் மிஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச சிக்னல் படி இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் ட்ராக் பண்ணியிருக்கோம். கிடைச்சது போக எங்கள் சேட்டலைட் இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது, ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் 2 ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் நாங்கள் டேட்டா அக்விசிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல நாங்கள் இந்த ப்ராஜெக்டை இன்னும் முன்னிலை எடுத்துகிட்டு போவோம் ஆக்சுவலி.